தருக்கிட்ட தீம் தருக்கிட்ட நம் தருக்கிட்ட பிள்ளை யாரே? ஆனை முகத்துடனும் மருகம் புள்ளுடனும் காட்சி தந்திடும் பிள்ளை யாரே? தாம் தருக்கிட்ட தீம் தருக்கிட்ட நம் தருக்கிட்ட பிள்ளை யாரே? யானை முகத்துடனும் மருகம் புள்ளுடனும் காட்சி தந்திடும் பிள்ளை யாரே? தொந்தி கணபதியே, அன்பு நிறைந்தவரே, ஞானமுடையவரே, பிள்ளை யாரே? ஆலமரத்தடியில் ஆனந்தமாக அருளை தந்திடும் பிள்ளை யாரே? தாம் தருக்கிட்ட தீம் தருக்கிட்ட நம் தருக்கிட்ட பிள்ளை யாரே? ஆலமரத்தடியில் ஆனந்தமாக அருளை தந்திடும் பிள்ளை யாரே? அம்மையப்பனை உலகம் என்று உலகத்திற்கே சொன்னவன் நீயே. அழகு வேலவனை ஆறு முருகனை தம்பியாகவும் கொண்டவன் நீயே. தாம் தருக்கிட்ட தீம் தருக்கிட்ட நம் தருக்கிட்ட பிள்ளை யாரே? ஆலமரத்தடியில் ஆனந்தமாக அருளை தந்திடும் பிள்ளை யாரே? ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். 1000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஜோதிமாணிக்கம் பெருமாள் சுவாமி கோவிலில் புரட்டாசி 4ஆம் சனிக்கிழமை வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா ஜோதிமாணிக்கம் கிராமத்தில் அமைந்திருக்கும் 1000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஜோதிமாணிக்கம் பெருமாள் சுவாமி கோவிலில் 4ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் பொங்கல் வைத்து சுவாமியை வழிபட்டனர். விழாவை ஜோதிமாணிக்கம் பெருமாள் சுவாமியை குலதெய்வமாக கும்பிடும் பங்காளிகள், ஜோதிமாணிக்கம் கிராம ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து பெருமாள் சுவாமியை தரிசனம் செய்தனர். பூஜைகளை பரம்பரை பங்காளிகள் குடும்பத்தார்களும் பரம்பரை பூசாரி ரவிச்சந்திரன் சிறப்பாக செய்திருந்தனர். வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த நன்மைகளை பெறுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அப்படி முயற்சிகளை மேற்கொண்டும் ஒரு சிலரால் அவர்கள் நினைத்த பலனை பெற முடியாமல் போயிருக்கும். இன்னும் சிலரோ எந்தவித முயற்சியும் செய்யாமல் எளிதில் அந்த பலனை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். அப்படி எந்தவித சிரமமும் இல்லாமல் எளிதில் தாங்கள் நினைத்ததை அடைபவர்களுக்கு அதிர்ஷ்டம் அவர்கள் கூடவே இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை பெறுவதற்குரிய புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். புரட்டாசி கடைசி சனிக்கிழமை ஒருவர் அதிர்ஷ்டசாலியாக வாழ வேண்டும் என்றால் அவருக்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயாரின் அருள் வேண்டும். மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற வேண்டும் என்றால் பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை நாம் இரண்டு பொருட்களை மட்டும் வாங்கி வைத்து வழிபாடு செய்ய நாம் நினைத்தது போல் பெருமாளின் அருளாலும் மகாலட்சுமியின் அருளாலும் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த 2 பொருட்களையும் குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் இருந்து கிளம்பி கடைக்கு சென்று வாங்கி வந்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொருட்களை வாங்குவதற்கு உகந்த நேரமாக 2 நேரங்கள் திகழ்கின்றன. ஒன்று காலை 7 மணிலிருந்து 8 மணி அல்லது மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் இந்த பொருட்களை நாம் கடைக்கு சென்று வாங்கி வர வேண்டும். பெருமாள் என்றதும் நம் நினைவிற்கு வருவது மங்களகரமான மஞ்சள் நிறம்தான். அதனால் மேற்சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று பேரம் பேசாமல் விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சளை தங்களால் இயன்ற அளவு வாங்கி கொண்டு வர வேண்டும். அதோடு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களையும் வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் பெருமாளுக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் பெருமாளின் அருளால் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும். விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சளை அன்றைய தினம் முழுவதும் பெருமாளின் பாதத்திலே இருக்கட்டும். மறுநாள் அதை நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். பரம ஏழையாக இருப்பவர்கள் கூட இந்த 2 பொருட்களையும் வாங்கி வந்து வீட்டில் வைத்து பெருமாளை வழிபாடு செய்ய அனைத்து விதமான செல்வங்களையும் அதிர்ஷ்டத்தையும் பெறலாம்.
நிச்சயமாக. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.